நீலகிரி மாவட்டம் உதகையில் கோத்தர் இன மக்கள் வாழும் பகுதிகள் கோக்கால் என்றழைக்கப்படுகிறது. குந்தா, கோத்தகிரி, கொல்லிமலை, சோலூர், கோக்கால் ஆகிய பகுதிகளில் இவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலிலும் பழங்குடியின பட்டியலிலும் தங்கள் இன மக்களின் எண்ணிக்கை முற்றிலுமாக இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கின்றனர். ஊருக்காரங்க போய் கேட்டிருக்கும் போது எங்கள் லிஸ்ட்டில் பார்க்கும்போது இங்கே எஸ்டின்ற லிஸ்ட்டே இல்லை, நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லி எல்லாம் அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கேட்டிருக்காங்க. கேட்டுக்கும்போது அவங்க வந்து எப்படி இது என்ன ஏதுன்னு விசாரித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி என்ன இதான்னு தெரியல. ஆனால் எங்கே வந்து பூர்வீகம் இந்த மண் மைந்தன்னு தான் சொல்கிறாங்க தவிர, ஆனால் எங்களுக்கு உண்டான சலுகை எதுவுமே எங்களுக்கு வந்து சரியாக எதுவுமே கிடைக்கிறதில்லை. பூர்வீக பழங்குடியின மக்களான இவர்கள் காய்கறி விவசாயம், கூலி தொழில், தச்சு வேலை, கட்டடத் தொழில் மற்றும் மத்திய அரசாங்கத்திலும் பணிபுரிபவர்களாக உள்ளனர். பொதுவாக தேர்தல்களில் பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் கிடைத்து வரும் நிலையில் தற்போது வாக்காளர் பட்டியலில் தங்களை பொது பட்டியலில் சேர்த்திருப்பது வருத்தமளிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் கிடைக்காமல் போகும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். 2011 கணக்கெடுப்பு பிரகாரம் நாம் 445 பேர் குந்தா கோத்திரியில் வசிக்கிறதாகவும், அதில் எஸ்சி 71, எஸ்டி காலத்தில் ஆண் பெண் 000 என்று இருக்கு. மொத்தம் எங்கள் இந்த இதில் எங்கள் கணக்கிலே காட்டல. கிராம மக்களின் எண்ணிக்கை, புதிய வாக்காளர் அடையாள அட்டை பெறுதல் உள்ளிட்ட விவரங்களை பெறச் சென்றபோது 370 இருந்த பழங்குடி வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது 0 என குறிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து பல முறை பேரூராட்சி அலுவலகத்தில் முறையிட்டும் சரிவர பதில் கிடைக்கவில்லை என கூறுகின்றனர் இந்த சமூக மக்கள். இது எங்களுக்கு 4-5 நாளாக தெரிய வருகிறது. ஏற்கனவே இப்போ கடந்த 2016 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் சமயத்தில் எங்களுக்கு பொது இடமாக தான் வந்தது. நாம் அந்த சமயத்தில் சரியாக கவனிக்கல. பழங்குடி இனத்தில் கோத்தர் இனத்தை சேர்ந்த ஆதிவாசி நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தும் பூர்வீகமாக நாங்கள் இங்கே தான் குடியிருக்கோம். எத்தனை வருஷம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் பாரம்பரியமே நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கும் கோத்தர் இன மக்கள் மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் ஆணையமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர்.